செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்துக்கு இப்போ வந்து 8.2% இன்ட்ரெஸ்ட் தராங்க. இதன்படி கணக்குப்படி பார்த்தா இப்போ நீங்கள் வருடம் 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணி 69 லட்சம் வரைக்கும் பெறலாம். வாங்க இந்த வீடியோவில் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ முதலீடு பண்ணலாம், எவ்வளோ வட்டி கிடைக்கும், இதனால் பயன்கள் என்ன, இன்னும் மேல்பாகவும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ண பாருங்க, ஒவ்வொரு தகவலும் ரொம்ப பட்டானது. வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமடை. செல்வமகள் சேமிப்பு திட்டம், இதுக்கு வேற நேம் இருக்குது. சுகன்யா சமிருத்தி யோஜனா, பொன்மகள் சேமிப்பு திட்டம், எல்லாம் ஒரே ஸ்கீம் தான். ஃபர்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க, 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அவங்க இந்த பேர்ல வந்து அவங்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலர் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஆனா ஒரு பெண் குழந்தையின் பேர்ல ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணுவீங்க. ஒரு குடும்பத்துல மேக்சிமம் 2 பெண் குழந்தைகளுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுவே ஒரே பிரசவத்துல இரட்டை குழந்தைகள் அல்லது 3 குழந்தைகள் பிறக்கும்போது வந்து ஒரே குடும்பத்திலிருந்து 2க்கும் மேற்பட்ட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு முதலீடு செய்யலாம் பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து குறைந்தபட்சம் ₹250 வருடம் முதலீடு செய்யணும். அதுவே அதிகபட்சமா வந்து 1.5 லட்சம் வரைக்கும் வருடத்துக்கு வந்து முதலீடு செஞ்சுக்கலாம். நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண டேட்ல இருந்து 15 ஆண்டுகள் வரைக்கும் நீங்க டெபாசிட் செஞ்சுக்கலாம். வருடத்துக்கு குறைந்தபட்சம் ₹250 முதல் அதிகபட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் நீங்க முதலீடு செஞ்சுக்கலாம். உங்க அக்கௌண்ட்ல குறைந்தபட்சம் ₹250 வருடம் முதலீடு பண்ணலாம். அந்த அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட் ஆயிரும். அதை வந்து திரும்ப ஆக்டிவ் பண்றதுக்கு வந்து ₹250 உடன் பிளஸ் ₹50 வந்து ஃபைன் கட்டி வந்து நீங்க திரும்ப வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஸ்கீமுக்கு வந்து 80C பிரிவின் கீழே வரிச்சலுகையும் உள்ளது. நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எவ்வளவு வட்டி தராங்க பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து இப்போ வந்து 8.2% வந்து வட்டி தராங்க. இது ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு முறையும், அதாவது 4 மாசத்துக்கு ஒரு முறையும் மாறிக்கிட்டே இருக்கும். வட்டி எதை பேஸ் பண்ணி போகணும்னா ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதியிலிருந்து மாதம் இறுதி நாள் வரைக்கும் குறைஞ்சபட்ச அமௌண்ட் வந்து எது இருக்குதோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து வட்டி போடுவாங்க. ஒவ்வொரு நிதியாண்டு முடிவில் வந்து அந்த வட்டி வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து வர வைக்கப்படும். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் முதலீடு பண்ணா நம்மளுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு வந்து ₹12,000, அதாவது மாசம் ₹1000 இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். 8.2% வச்சுக்கலாம். இப்போ உங்க பொருளுடைய வயசு வந்து 5 வயசு இருக்குது. இப்போ 2025 ஸ்டார்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 1,80,000 இருக்கும். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வட்டி மட்டும் வந்து ₹1,80,000 இன்வெஸ்ட் பண்ணி ₹3,74,000 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் மட்டும். நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னா ₹5,54,206 கிடைக்கும். அதாவது ₹1,80,000 இன்வெஸ்ட் பண்ணி மெச்சூரிட்டி அமௌண்ட் நம்மளுக்கு வந்து ₹5,54,206 நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து வருஷத்துக்கு வந்து ₹24,000, அதாவது மாசம் ₹2,000 வந்து முதலீடு பண்ணா இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2% வச்சுக்கிட்டா வந்து உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோக்குன்னா ₹3,66,000 இருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னா ₹11,08,412, அதாவது ₹3,60,000 இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ₹11,08,412 உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து வருஷத்துக்கு நீங்க வந்து ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்றதா வச்சுக்கலாம். உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்குன்னா ₹15 லட்சம் இருக்கும். அதனுடைய உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ₹46,18,355, அதாவது டபுள் மடங்கு மேல உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் முதலீடு பண்ணலாம். அப்படி 1.5 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குன்னா இதுக்கான டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்குன்னா உங்களுக்கு ₹22,50,000 இருக்கும். அதுக்கான வட்டி மட்டும் வந்து ₹46,77,578 உங்களுக்கு வந்து வட்டி மட்டும் கிடைக்கும். உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குன்னா ₹22,50,000 இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ₹69,27,578, அதாவது அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு வந்து ₹70 லட்சம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு வந்து நீங்க வந்து 15 வருஷம் வந்து நீங்க முதலீடு பண்ற மாதிரி இருக்கும். அதாவது குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு வந்து ₹250 முதலீடு பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் 6 வருஷம் வந்து லாக்கிங் பீரியட். டோட்டலா வந்து 21 வருஷம் வச்சுதான் அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். அப்பன்னா நடுவுல வந்து அமௌண்ட் எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியும். அதுக்கும் ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்கு. இப்ப உங்களுடைய பெண் குழந்தை வந்து 18 வயசு அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றா வந்து நீங்க வந்து அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். எவ்வளவு அமௌண்ட் எடுக்கணும்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற இடத்துல 50% வரைக்கும் நீங்க வந்து திரும்ப எடுத்துக்கலாம். செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு வந்து ப்ரீமெச்சூர் க்ளோசர் ஆப்ஷன் இருக்கான்னா இருக்கு. அதுக்கும் ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்கு. என்னன்னா கணக்கு வைத்திருப்பவரின் மரணம் அல்லது வந்து பாதுகாவலர் அல்லது பெற்றோரின் மரணம் இந்த காரணமாக வந்து நீங்க அக்கௌண்ட்ல வந்து முன்கூட்டியே முறைதனம் முடிக்கலாம். அதுக்கு வந்து நீங்க வந்து அதுக்கான கரெக்டான டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து அஞ்சல் எழுத்துல கொடுக்கணும்.
அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு சில ஃபார்ம் இருக்குது. அது கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்து பாஸ்புக் வந்து சப்மிட் பண்ணால் வந்து அவங்க வந்து முன்னாடியே நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து முடிச்சுக்கலாம். செல்வமகள் சேமிப்பு திட்டத்திற்கு வந்து முதிர்ச்சி தொகை, அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட் எப்போ கிடைக்குன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 21 வருஷம் கழிச்சு. அதாவது இப்போ 5 வயசுல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 21 வருஷம் கழிச்சு, அதாவது பெண் குழந்தையோட 26 வயசுல வந்து நமக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பெண் குழந்தை வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பிறகு அல்லது 18 வயதை அடைந்த பிறகு வந்து நம்ம வந்து பாதி அமௌண்ட் வந்து அதில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம 21 வருஷம் கழிச்சு தான் நம்ம அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் பார்க்கலாம். வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய ஆதார் அட்டை நகல், நெக்ஸ்ட் வந்து பெண் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், அடுத்தது வந்து பாதுகாவலருடைய அல்லது பெற்றோருடைய ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இதெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு தேவையான டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஸ்கீமுக்கு ஏதாவது டவுட்னா அவங்களுக்கு கேட்டாவே A to Z சொல்லுவாங்க. எந்த விதமான டவுட்னாலும் சரி அவங்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க. ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று பண்ண வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்கள் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.